தான் சொன்னேன், இந்த படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, இப்போ வந்து அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார், டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னேன். அப்படி தான் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு கேர்ள், ஒரு லேடி பண்ணணுன்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஜோபி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா. இந்த மேடையில் முதல்ல பேசின வசந்தபாலன் சார் அவர்கள் இந்த மேடையோட டோனை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எல்லாருமே அது தொடாமல் போக முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி வனிதாவுடையது. வனிதா பற்றி நான் வியக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு அவங்கள எப்போலேருந்து தெரியும்னு சொல்லிடுறேன். அநேகமாக நான் அவங்களுடைய முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்டாக இருந்திருக்கக்கூடும். எனக்கு அவங்க 18 வயசை தொடர்றதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஒரே ஜிம்முக்கு போயிருக்கோம். ஸோ இவங்க எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சரியாக இருக்கணும், இவங்க அப்படின்னு தன் சுற்றம் தன் சொந்தம் மட்டும் இல்லாமல் தன் நட்பும் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒரு லேடி. எப்போவுமே அவங்கள சுற்றி இப்போ இத்தனை பேர் அவங்க ஒரு படம் எடுக்கும்போது நானும் வரேன், நான் பண்ணுறேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நிற்கும் பொழுது யூ கேன் சி எவ்வளோ நல்ல ஒரு இதயம் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. ஒரு அழகான ஒரு உதாரணம் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஏன்னா நிறைய பேர் பேசணும். ஒரு சிலை, மிக அழகான ஒரு சிற்பம், அந்த சிற்பம் வந்து வாட்டமாக இருந்ததாம். அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நான் வியக்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எத்தனை அட்வர்ஸ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை தன் இடது கை கூட இல்லை, இடது கையின் காற்றாய் கூட அது மதிக்காமல் அதை தள்ளிட்டு அத்தனை கற்களையும் படிக்கற்களாக அமைத்து கொண்டு தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போகும் அந்த உதாரணம் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு பெண்ணும் மட்டுமல்ல. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் நம்மளை முகத்தை பார்த்து முகத்துக்கு நேராக சொல்கிறதுக்கு துணிய முடியாதவங்க கூட ஒரு மொபைல் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாம், எவ்வளவு தரம் தாழ்ந்து வேணாலும் எழுதிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு மனிதரையோ சுணக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். நான் கற்கிறேன், எல்லார்ட்டையுமே எல்லா சமயத்துலையுமே கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். நான் இதை வனிதா கிட்டேன்னு கற்றுக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த சிற்பம், ஒரு சிற்பம் ரொம்ப வாட்டமாக இருந்ததுதான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட இவ்வளோ அழகாக உன்னை படைச்சிருக்காங்க சிற்பி, நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சிற்பம் சொல்லிச்சான், நான் ஒரு பெரிய மலையில் இருந்தேன், உலகத்திலே மிகச்சிறந்த மலை அது, அந்த மலையிலிருந்து என்னை பேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்னை மிக அதிகமான வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நான் இங்கே இருக்கேன், ஆனால் அது எல்லாத்தையும் விட நான் விட்டுட்டு வந்த அந்த மலை என்னை மனசை என்றைக்குமே என்னை வேதனைப்படுத்துது அப்படின்னு அந்த சிற்பம் சொல்லிச்சான். அப்போ அந்த சிற்பத்துக்கிட்ட பேசிட்டு அந்த அறிஞர் சொன்னாராம், அவற்றையெல்லாம் நீக்காமல் நீ உருவாகி இருக்க மாட்டாய், உன்னை விட்டு நீங்கி அனைத்தும் உன்னை உருவாக்கிய அற்புதமான ஒளி என்று சொல்லி அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காமல் போகிறதில்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன், நான் கூட இருந்ததுனால எனக்கு தெரியும். போஸ்டர் ஒட்டுவோம் தெரியுமா, இந்த படம், இந்த ட்ரெய்லர், இந்த டீசர் இன்னைக்கு நடக்குதுன்னு போஸ்டர் ஒட்டுவோம் தெரியுமா. இன்னைக்கு காலையில் அந்த போஸ்டர் ஓட்டுறதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்களுடைய அந்த மலைக்கு ஏங்குற அந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்த வனிதா பர்மிட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். தன்னுடைய தந்தையார் இருக்கும் தெருவில் வழக்கத்தை மற்ற தெருவில் விட அதிகமான போஸ்டர் ஓட்டுனாங்க. பாருங்க உங்கள் பொண்ணு என்னவா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வனிதா, யூ வில் மேக் யுவர் பேரண்ட்ஸ், வெளியில் சொல்லலைன்னாலும் யூ வில் மேக் தெம் ப்ரவுட் அண்ட் யோர் மதர் ஃப்ரம் அபவ் வில் பிளெஸ் யூ த்ரூ அண்ட் த்ரூ வனிதா. அண்ட் ஆல் த பெஸ்ட். ஸ்ரீகாந்த் சார், உங்கள் பாட்டு
பட்டாசாக இருந்தது. அண்ட் அம்பிகா மேமோட பழைய சாங் கூட பார்க்குறதுக்கு அந்த கோரியோலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஷக்கீலா வந்து ஒரு புதிய அவதாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காமெடி பண்ண நான் பார்த்தது கிடையாது. நேரில் எவ்வளோ கலாட்டா பண்ணுவாங்களோ அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்த வனிதா அந்த காமெடி சைடை வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரெய்லருக்கே இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னா படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். தேங்க்யூ எவ்ரிபடி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பசங்களுக்கு ஐ லவ் யூ. 2 பேர் இருக்கிறாங்க. உன்னை சொல்லலை. அப்புறமா இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழா நாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேறு லெவலு. எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணுன்னா, உலகத்தில் கேட்கலையா? உலகத்தில் வந்து 4-5 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, குறைச்சிப்பீங்களா? அவ்வளோ சத்தமாவா பேசுகிறேன்? வரணுமா? ஸோ 4-5 அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க. இவ ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிக்கிறான். இவளுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். நல்லா கூப்பிடுவா, மரியாதையாக இருப்பா. டென்ஷன் ஆனால் ஷக்கீலா அப்படின்னு ஒரு கத்துவா. சரி, டென்ஷன் ஆகிட்டா. ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு 4 நாள் பேசியிருப்பேன். இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான். 5ஆவது நாள் காலையில் அக்கா டுநைட் இஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னா. என்னடி சொல்கிற? எங்கே போகிறோம்? பேங்காக். சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன். நோக்கா ஷூட்டிங் கார்டு. சரி கத்தாத, மெதுவாக சொல். ஷூட்டிங் என்ன இதுக்குன்னு முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட்டு அதெல்லாம் என்னென்னும் இருக்கே. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ ஃப்ரீ விசாவா? அப்போது ஆன் அரைவல் விசாவாம். அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கினேன்னா எங்கள் செட்டே மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, நான் வந்து அதாவது 15 நாள் ஷூட் பண்ணோம். 15 நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க. அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லோரும் கூப்பிட்டு போவாங்க. நடக்க வச்சு ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாலாக எடுப்பாங்க. சுற்றி அக்கா சேஞ்ச் இங்கே எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது? கோ டு த ரெஸ்ட் ரூம். ஐயோ கத்துவா எல்லோரும் மட்டுமே. சரி, அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு. அப்போவும் தமிழங்கெல்லாம் வராங்கல்ல, கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடினா. அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த மால் அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும். அடுத்த மால் அடுத்ததோ நம்ம ஹோட்டலு. அப்போது என் தோழன் நண்பன் இருக்கான் ஷக்கி. நாளைக்கும் இதே தான். வாட் எவர் இட் இஸ். என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஒரே கோடையில் 2 பேர் நின்று இருக்கோம், 3 பேர் நின்று இருக்கோம். அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு, ஆல்மோஸ்ட் 30 வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன். அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம், ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை. நான் நிறைய சேனலில் அழுதுகிட்டு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை. 15 நாள் அங்கே பண்ணோம். ஆனால் என்னங்க, ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு 15-20 பேர் டெக்னீஷியனு, 15 ஆர்டிஸ்ட்டு, அப்பா. ஆனால் எங்கள் கூட வந்தவங்கலாம் நல்ல உள்ளங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் ஒன்றுங்க, சுற்றி பார்க்குறதுக்கு 2 நாள் தான் டைம். டியூஷன் டைம் மாதிரி 2 நாள். அக்கா ஜஸ்ட் 2 days யூ ஹேவ், இப்படி வந்துடணும். இன்னொன்று, இவன் மட்டும் நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணுறான்னு தெரியல. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவா. அதுனா அவளுக்கு அவ்வளோ போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது. எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவா. நம்ம 2 நாள் டைம் கொடுத்தாங்க. அங்கே அந்த யானை பார்க்கு, அந்த புலி, ஒரிஜினல் புலியை போய் தொடுறது, அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே வந்து 15 நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம். இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு. அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக
நான் மதி சாருக்கு, பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம். இப்போ இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி, இதுதான் உண்மை. ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் நல்லா இருக்குது. நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா, இல்லை வாழ்ந்திருக்கேன் நான், அப்படி சொல்லிட்டு போட்டோம். அவங்க இஷ்டம் தானே, அவங்க படம். சரிங்க, அதான் உண்மை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி, சார் எல்லார் பேரும் சொல்லணுன்னா மறந்துடுவேன், அப்புறம் திட்டு வாங்குவேன் சார். அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார்? கொடுக்கவே வேணாம் சார். நானும் வனிதாலாம் எடுத்துப்போம். அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார். நாங்களாம் எடுத்துப்போம். என்ன வனிமா? அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒருத்தர் டை அடிச்சுன்னு வந்தவர். எனக்கு புரியல, ஒரு சோகம் என்னென்னா, நான் ஏன் வந்து ஷக்கீலாவை என்னை லவ் பண்ண மாதிரி நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்து அந்த பேச்செல்லாம் வேணாம். எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கின்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவருக்கு அது போடலை இதை போடலை நான் வருத்தப்பட்டிருக்கேன். இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசிட்டார். அடுத்த படத்தில் வனி கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்கக்கூடாது. அக்கா நீங்கள் அவரை போய் நம்புறீங்கக்கா. அவர் பார்க்குறவங்க எல்லாரையும் அதாக்கா சொல்கிறாரு. எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். நம்ம ஐயோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணுங்க. கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்கிறாள்ல, வேற லெவல். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ க்யூட். I've fallen in love. Actually, yes. I wish I was a man. Anyways, a beautiful team. திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாரும் நல்லா பேசுனீங்க, என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மே God bless you all.